இந்த கதையில கடவுளை ஒருத்தர் ரொம்ப நம்பியிருக்காரு, கடவுளை ஒருத்தர் நம்பவே இல்லை. அவங்க 2 பேரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் அவங்க மீன்லோஷினி ராஜா, சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சி ஜெராமி, திருச்சியில ரூஃபிங் ஷீட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். கடவுள் நம்பினவர், கடவுளே கெதின்னு அவர் வீட்டை கூட கவனிக்கிறது இல்லை. அவங்க ஒய்ஃப் குழந்தை எதையுமே பார்க்காம கடவுளே கெதின்னு கூடியே இருக்காரு. இன்னொருத்தர் கடவுளே இல்லப்பா, நான் வேலை செஞ்சாதான் எனக்கு சாப்பாடு அப்படின்னு முயற்சியே லைஃப்னு வாழ்ந்திருக்காரு. 2 பேருமே இறந்து கடவுள்கிட்ட போறாங்க. அப்ப இவர் கடவுளை நம்பினவர் கேட்கிறாரு, நான் ஒன்னியே இருந்தானே கிடந்தேன், நீ எதுக்கு எனக்கு எதுவுமே பண்ணல? ஆனா அவன் கடவுளே இல்லைன்னு சொன்னவன், அவன் தான் அவ்வளோ கார் வச்சிருக்கான், சொந்த வீடு வச்சிருக்கான், சொந்தக்காரவங்க அத்தனை பேர் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு கடவுள் சொல்லியிருக்காரு, தம்பி நான் உனக்கு இருந்தேன் தான், அதனாலதான் உனக்கு நான் நல்லது பண்ணேன். ஆனா நீ குடும்பம் யாரையுமே நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அதை நீ பண்ணாதனால உனக்கு எதுவுமே கிடைக்கல. இதே இந்த பையன் முயற்சியை நம்பியே வாழ்ந்திருக்கனால அவன் ஜெயிச்சுட்டான். அப்படியே விதின்னு சொன்னீங்க, விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, விதியில நீங்க நல்லதாவே எழுதியிருக்கலாம்ல அப்படின்னு அந்த பையன் கேட்டிருக்கான். அதுக்கு கடவுள் சொல்லியிருக்காரு, அதே விதியில தான் ஒரு சில பக்கங்கள்ல உன்னோட முயற்சி போலதான் உன்னோட வாழ்க்கை அமையும் நான் எழுதியிருப்பேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கடவுள் சொல்றாராம். இதுல இருந்து என்ன தெரிஞ்சது? முயற்சி எடுத்தாதான் நம்மளால வெல்ல முடியும் வாழ்க்கையில. தேங்க்யூ.